நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஜூலியா ஃப்ரெஸ்டானா. உலகத்துல ரொம்ப அழகான பொருளுக்கே வரவேற்பு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இங்க ஒரு பெண்மணி தன்னோட அவலட்சணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டு நிறைய பணத்தை சம்பாரிச்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜூலியா ஃப்ரெஸ்டானா இவங்க 1834 வருஷம் மெக்சிகோல பிறக்கிறாங்க. இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்நார்மலா இருப்பாங்களாம். உடம்பு ஹியூமன் மாதிரி தான் இருக்குமா, ஆனா தலை குரங்கின் வடிவத்துல இருக்குமா. அது மட்டும் இல்லாம இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷார்ட்டா உடம்பு முழுக்க முடிகள் இருக்குமா. அதனால மக்கள் இவங்க ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூலியாவோட அம்மா ஜூலியா சின்ன வயசா இருக்கும் போதே இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலியாவோட மாமா மெக்சிகோல இருக்கிற சர்க்கஸ் கம்பெனிக்கு ஜூலியாவை வித்துடுறாரு. ஜூலியா அந்த சர்க்கஸ் கம்பெனிலேயே கொஞ்ச நாள் இருக்காங்க. அவங்க ரொம்பவே சூப்பரா பாட்டு பாடுறதுனால அங்க வர மக்களை ரொம்பவே ஈர்த்ததாக சொல்லப்படுது. சர்க்கஸ்க்கு வந்த கஸ்டம் ஆபீசர் ஒருவர் ஜூலியாவை விலைக்கு வாங்கி அமெரிக்கால இருக்க JW பீச் அப்படின்ற ஒரு சர்க்கஸ் கம்பெனில ஜூலியாவை விடுறாரு. அந்த சர்க்கஸ் கம்பெனில ஜூலியா கூடவே ஒர்க் பண்ற தியோடர் டென்ட் அப்படின்றவரை ஜூலியா சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஜூலியாவோட லைஃபே மாறுதான். அதாவது தியோடர் டென்ட் ஜூலியா கிட்ட போய் நான் உங்களை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜூலியா அதை மறுக்கிறாங்க. நான் இவ்வளோ அசிங்கமா இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்கல, எல்லாருமே என்னை கிண்டல் பண்றாங்க, இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி தியோடரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தியோடர் அமெரிக்கா, யூரோப்பான்னு பல இடங்கள்ல ஜூலியாவை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள பஃபூன் பெண்மணி அப்படின்னு ப்ரொமோட் பண்ணி எக்ஸிபிஷன்லயும் திருவிழாக்களையும் அவங்கள வச்சு நிறைய கோடியா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜூலியாவை குரங்கிற்கும் மனிதருக்கும் இடையேயான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி ரொம்பவே பணத்தை ஈட்டிருக்காரு. மக்களும் ஜூலியாவை குரங்கு பெண்மணி, நரி பெண்மணி, தாடி பெண்மணி அப்படின்னு சொல்லி அழைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூலியா தன்னோட பாடும் திறமையால நிறைய மக்களை கவர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பார்க்க வர ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப சூப்பராகவே இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய பணங்களை சம்பாதிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ரஷ்யால ஜூலியாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அப்படியே ஜூலியா மாதிரியே ரொம்ப அவலட்சணமா இருந்திருக்கு. குழந்தை பிறந்து 3வது நாளே இறந்திருக்கு. ஜூலியாவும் குழந்தை பிறந்த 5வது நாளே இறந்திருக்காங்க. தியோடர் ஜூலியாவோட பாடியை குழந்தையோட பாடியும் எடுத்துட்டு போயிட்டு மாஸ்கோ யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட சேல் பண்ணிடுறாரு. அந்த டாக்டர் இந்த 2 உடலையுமே பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. தியோடர் மறுபடியும் அந்த மாஸ்கோல இருக்க டாக்டர் கிட்ட போயிட்டு இவங்க 2 பேர் உடலையும் வாங்கிட்டு வராரு. தியோடர் இந்த 2 உடலையுமே பல நாடுகளுக்கு கொண்டு போய் காட்சி பொருளா வச்சு மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. 1972ல ஒரு சில மக்கள் இந்த உடல்களை காட்சி பொருளாக்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலியாவோட உடம்பையும் அந்த குழந்தையோட உடம்பையும் ஒரு குடோன்ல சேவ் பண்றாங்க. ஜூலியாவோட உடம்பு அப்படியே தான் இருந்திருக்கு. ஆனா அந்த குழந்தையோட உடம்பு அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நார்வேல இருக்கிற ஆஸ்லோ யூனிவர்சிட்டியில மரபணு ஆராய்ச்சி கூடத்துல ஜூலியாவோட உடம்ப பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. 2003ல ஜூலியாவோட சொந்த ஊரான மெக்சிகோலயே அந்த உடம்பை எடுத்துட்டு போய் நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. ஜூலியா அவலட்சணமா இருந்தாலும் அதையே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சு நிறைய பணத்தை ஈட்டது இன்னுமே பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.